அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வ்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வ்ளாக். இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம வந்து இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். அந்த நோம்பாளிகளுக்காக குக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ தான் எந்திரிச்சு ஆளுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு இப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கு மார்னிங். ஆக்சுவலி டைம் வந்து ஒரு எத்தனை மணி பார்த்து சொல்கிறேன், 9 o'clock above இருக்கும். 9:10 ஆச்சு. இன்னும் அக்கா வந்து வரல அவள் வீட்டில் இருந்துட்டு. இப்போ நாங்கள் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு மார்னிங் ஸ்லோவாக போய் நம்ம வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அக்காவுக்கு வந்து கால் பண்ணுவோம். அவள் என்ன நேரமாக வரேன்னு சொன்னால் இன்னும் காணும். வந்து குக் பண்ணுறது வந்து கொஞ்சம் அதிகமாக குக் பண்ண போகிறேன் எப்போவை விட. ஸோ அதுக்கு வந்துட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வைக்கிறேன் 2 பேரும் ஷேர் வந்துட்டு கொஞ்சம் கேட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு சிக்கன்லாம் வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி இந்த மாதிரி கவர் போட்டு உள்ளே வச்சுட்டா அக்கா. ஸோ வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்குல்ல. நான் வந்து மேரினேட் பண்ணி அப்படியே தான் உள்ளே வைப்பேன். இது வந்து கொஞ்சம் பயப்படுறா, ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கறது தானே. திடீர்னு கொஞ்சம் அதிக குவான்டிட்டியும் இருக்கா. ஸோ கெட்டுருச்சுன்னா என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு நேற்றே வாஷ் பண்ணிட்டு என்ன மட்டும் மேரினேஷன் பண்ணி பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டோம். அப்புறம் அவள் தான் அதெல்லாம் பண்ணா, நான் பண்ணலை. அது வந்து பண்ணது அவள் தான். இது வந்து நான் இந்த வெங்காயம் அப்புறம் பூண்டு இஞ்சி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. கொத்தமல்லி புதினா எல்லாமே ரெடியாக இருக்குது. இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு நிற்கிறதா வந்து வேலை. ஸோ வர்ற வரைக்கும் இப்படியே ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கோம். அவள் வந்தால் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கும். வீடு க்ளீன் பண்ணலாம் சொல்கிறேன். அஸ்லாம் வந்து ஃபஸ்ட் சொல்லிட்டான். சரி, சஹருக்கு வச்சு பருப்பு சாப்பாடு தான் சூடு பண்ணிகிட்ருக்கேன். சூடு பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து முட்டை வறுத்து சாப்பாடு வந்து கொடுத்துருவேன். நான் ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்குறேன். ஸோ அதுதான் ப்ராப்ளம். இல்லைன்னா நான் வந்து கொஞ்சம் நேரமாக தூங்கி இருந்துச்சுப்பேன். மார்னிங் டைம்லேயே ஸ்மெல் கேட்கும் போது ஒரு மாதிரி ஆகும். சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. பருப்பு சாப்பாடு முட்டை போச்சு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்னு சொல்லுங்கள். சாப்பிட்றேன்னு சொல்லிட்டான். சில டைம் வந்து காலையிலே சாப்பாடு அப்படின்னு கேட்பான். மம்ம ரெடி சுச்சோ சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக கூப்பிடலான்ட்டு வெயிட் பண்ணா. அவன் இன்னுமே வரல பாருங்க. காலையில் நேரமாக வரக்கூடாதுன்னு சொன்னான். 6 மணிக்கு 7 மணிக்குலாம் விடான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ பார்த்து இன்னும் தூங்கி எழுந்திரிக்கலான்னு நினைக்கிறேன். அப்போ கால் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்கூல் சேர்த்துனா தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கீங்க. டெல்லியோட இது அப்படியே வேறு. டெல்லியில் இருந்து பழகிற வரைக்கும் நம்ம 2 years அவன் ஸ்கூல் போயிருக்கான். ஸோ இங்கே எப்படி இருக்குது தெரியல. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நல்லா தான் இருக்கும். அவ்வளோ நம்ம டெல்லியிலே சமாளித்து வந்துட்டோம். இங்கே போய் என்ன நம்ம ஊர்லலாம் ஈஸியாக தான் இருக்குன்னு தோணுது. அப்படி ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு பயமாகவும் இருக்குது லைட்டாக. இதெல்லாம் நம்ம ஆஃப்டர் மேரேஜ் இப்போ தான் இங்கே வந்து நம்மளோட லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது டெல்லியில் வந்து மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆனதுமே டெல்லியில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேயே பழகிட்டோமா. இங்கே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எப்படி போகுதுன்ட்டு. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கே எப்போ தான் வருவீங்க? மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 9-10 மணி ஆச்சு. பிரியாணி தானே வைக்க போகிறோம். உங்களுக்கும் எனக்கும் இல்லை, எல்லாத்துக்கும் வைக்கணும். ஏண்டி நாங்கள் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கோம். நீ வந்தால் தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நான் இனி ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணல. அப்பாவுக்கு சாப்பாடு தான் ஊற்றிட்டு இருக்கேன். அதை நான் எடுத்து வச்சிடுறேன். அதுதான் தெரியும். ஆனால் சீக்கிரம் வர வேண்டியதானே. சரி, எனக்கு தெரியும் நீ லேட்டாக தான் இருந்துருப்பேன். வெயில் பயங்கரமாக இருக்குது. ஒரு 2-3 நாளாகவே வெயில் பயங்கரமாக இருக்குது பாருங்க. காலையில் வெயில் மாதிரியே இல்லை. இது செம்ம சூடாக இருக்குது. எரியிற மாதிரி சூடு. ஒரு வழியாக வீடு வந்து கூட்டிட்டேன். அடுத்து வந்து என்னோடய கேசரிக்கான ரெசிபி வந்து பார்க்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராங்கிறனால நம்ம நோட்டெல்லாம் பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். பார்த்து தான் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு அதே மாதிரி செய்ய எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அதே சமயம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்த்து சத்தம் கேட்குறது வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதே இதை வந்தாச்சு இந்த குடும்பம்.
அஸ்ஸலாமு சொல்லுங்க. வீட்டுக்கு வந்து ரெடி ஆகி வந்ததா? எஸ். ரெட் கலர் ஷாலெல்லாம் போட்டு இன்னும் எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் கேசரிக்கே மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே வெளியில் தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இங்கே கேசரி வந்து நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சு வச்சிடறேன். 200 கிராம் 1 கப்பு போதுமா? போய் நீ அது போதும்னு நினைக்கிறேன். 3 கப்போட மட்டும் ஃபஸ்ட்டு செய்கிறேன். ஓகே, நம்ம போயிட்டு 3 கப்ஸ் எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துடலாம். அதுலேயே வந்து பண்ணுவோம். ஓகே பரியா வந்துட்டான். இதில் வர்ற மாதிரி கேசரி பண்ணுவோம். நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் என்கிட்ட இல்லையே. இதில் 3 கப் வைக்க போகிறேன். ஆனால் ரொம்ப உனக்கு பிடிக்குதுன்னா டேஸ்ட் எனக்கு பிடிக்குது. நான் வைக்கிற பிரியாணி எப்படி இருக்குது உனக்கு? மசாலா சும்மா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. ஆனால் எப்படி இருக்கணும்னா ஓரளவுக்கு நல்லா இதாகி வரணும். அதே இதனால சூஜி ரொம்ப பெருசாக இருக்கே. கேசரி சூஜி தான் அது. அப்படியா? கேசரிக்கே அதுதான் நல்லா இருக்கும். கேசரி தனியாக வர சூஜி இருக்கா? இல்லை இல்லை, அது ஆனால் 3 கப்ஸ் போதும் தானே? இல்லை 4 கப்ஸ் ஆக்கிடுதா? இப்போ கூட நீ சொல்லினா 4 கப் ஆக்கிடுவேன். பிளான் எல்லாம் வந்து நின்றா இப்படி தான் நடக்கும். அவங்க ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாங்க. சரி ஃபஸ்ட்டு நல்லா செஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அது கேசரி செஞ்சிடு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இதில் ஃபஸ்ட்டு நம்ம இது வறுத்துருக்கணும். இது கேஷ்யூ நட்டெல்லாம் அதை எதுவும் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ஃபஸ்ட்டு அவங்க போட்டு வறுக்க ஆரம்பித்தேன். இதில் தான் நான் வைக்கலான்ட்டு இருந்தேன். தண்ணியெல்லாம் இதில் அளவு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ பத்தாது. இதிலே தண்ணி இவ்வளோ தூரம் வந்துச்சு. அதனால நான் நம்ம குட்டி பிரியாணி குண்டாலேயே வந்து மாற்றி வச்சுருப்பேன். இல்லை ஃபுல்லாக பண்ணி ஊற்றிட்டு அக்காட்ட கொடுத்து கட் பண்ண சொல்லிடுறேன். ஏன்னா இப்போதைக்கு அவள் தான் ஃப்ரீயாக உட்காந்துருக்கா. அப்படி வந்து ஆனியன் கட் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதை வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஒருத்தி தான் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா இவன் வந்து பிரியாணி தாளிக்க போகிறான். அதனால நீ இதை உட்காந்து கட் பண்ணித்தா. இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து ரொம்ப கலராக வேணாம். ஓரளவு கலர் இருந்தாலும் போதும். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. நிறைய தரேன். நிறைய இருக்குது மஞ்சள். பட் இதுதான் நல்லது. நோ ப்ராப்ளம். கலரும் கிடைக்கும், இந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் பேடாக இருக்கா, நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ரவை போட்டு கிண்டுறோம். எனக்கு இது கிண்டும் போது அந்த பாட்டு அந்த யூடியூப்ல அவங்க செய்கிறாங்களா, அப்போ அப்புறம் மியூசிக் போடுவாங்க. அதே மாதிரி இருக்கு எனக்கு. இவங்களும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்கும்போதே தெரியுது அது நல்லா வரும் அப்படின்ட்டு. பட் இவ்வளோ குவான்டிட்டி, அதாவது 4 கப் எனக்கு வந்துட்டு அது நான் செய்யறது. நான் 2 கப் தான் மேக்ஸிமமே செஞ்சுருக்கேன். அதுவும் வெளில கொடுக்கும்போது செஞ்சது தான். இன்ஷால்லா ரவை வந்து சூப்பராக வெந்துருச்சு. உண்மையாலுமே இந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் போனாலே தெரிஞ்சிடும் ரவை வந்து வெந்துருச்சுன்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் சர்க்கரை எல்லாம் வந்து ஆட் பண்ணணும். நான் பேக் சைடில் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இதை ஆட் பண்ணதும் திருப்பி என்ன ஆகும்னா அப்படியே ஒரு தண்ணி விட்ட மாதிரி ஆகும். அந்த சர்க்கரை உருகிறதுனால அதுலேருந்து அப்படியே தண்ணி மேலே அதில் இன்னும் செகண்ட் டைம் அந்த ரவை வேகும். மாஷா அல்லாஹ். ரவை கேசரி எனக்கு கொஞ்சம் நிறைய தான். பட் நிறைய வந்து ஸ்வீட் வந்துட்டு கொடுக்கலாம். கண்டிப்பாக ஸ்வீட் வந்து யாருமே வேணாம் சொல்ல மாட்டாங்க. யாருக்காக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்டு. திருப்பி கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் வந்து ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் கடைசியாக எனக்கு கொஞ்சமாக நம்ம இப்போ லைட்டாக வந்து எனக்கு மஞ்சள் ஸ்மெல் வந்த மாதிரி இருந்துச்சு. நான் பயந்தேன், ஐயோ என்னால் மஞ்சள் ஸ்மெல் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் ஸ்மெல்லே இல்லைங்க.
செம்மையாது. இதுக்கும் நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டமன் பவுடர் இன்னும் ஆட் பண்ணல. இதை ஆட் பண்ணிட்டோன்னா சுத்தமாகவே நமக்கு இது இருக்காது. ஹாஃப் அன் ஹவர் எடுத்துகிட்டு போனால் அவ்வளோதான் நினைக்கிறேன். டைம் பார்த்தா தெரியும். நான் 10:30 கிட்ட வந்தேன், 11-12 முடிச்சிட்டேன். என்ன கேசரி எடுத்துகிட்டு உள் ரூம் போயிட்டு வர? நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு நிறைய வேலை பண்ணிட்டான். நல்லா அரைக்கிறதெல்லாம் பண்ணிட்டான். உழைச்சி எடுக்கிறியா? கொத்தமல்லி புதினா மட்டும் எடுக்கணும். அது வாஷ் பண்ணி எடுக்கிறது தானே. பஸ் மசாலா அரைச்சிக்கிறியா? இந்த பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு இங்கே கீழே வச்சு தான் பண்ண போகிறேன். கீழே இங்கே வச்சுட்டு இங்கே தான் உட்காந்து பண்ண போகிறேன். இங்கே உட்காந்து வச்சுட்டு இங்கே வந்து 10 வச்சுருக்கேன். பெருசுல தானே. லோ ஃப்ளேமில் வைக்கணுமா? ஹை ஃப்ளேமில் ஹை வச்சுட்டேன். தேவைப்படுமா இன்னும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பற்றியா இன்னும் கொஞ்சம் சூடாகும். டேடியா நல்லா வறுக்கணும்னு சொன்னீங்க. இதுதான் வறுக்கிறதா? இல்லைம்மா கொஞ்சம் இந்த கலர் தான் வரணும். நல்லா பண்ண முடியுமா? நல்லா வணங்கிடுச்சு. எடுக்கணும். ஒரு கிளாஸ் எடுக்கணும். பண்ணிட்டு 4 ஸ்பூன் தான். இல்லாட்டி பெரிய 4 கிலோக்கு 4 ஸ்பூன். இஞ்சி போடவே இல்லை பெரியா? இஞ்சி போட்டுக்கலாம். இது பூண்டு நல்லா வணங்குன்ற வணங்கிட்டு தான் இஞ்சி போடணும். பூண்டு காய்ச்சிட்டு இருக்கா. உனக்கு இங்கே உட்காந்து வேலை செய்ய கஷ்டமா இருக்காடி? இல்லைம்மா ஃப்ரீயாக இருக்கு. ஏன் எவ்வளோ வேறாங்க சமைச்சிட்டு இன்னைக்கே ஒரு பெருனா வைப்பு. அது இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கா. சூப்பராக இருக்குது. உப்பு தொலைவரக்காக வந்தேன், உப்பையே காணோம். இது எடுக்கிறதுலாம் வந்து எடுத்தாச்சு. இன்றைக்கே ஒரு பெருனா வைப்பு. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் நிறைய பிரியாணி செய்யும்போதே வந்து ஜாலியாக இருக்கும். இங்கே இந்த பெரியா இப்போ ஒரு புடி. உன் கை சின்ன கையா? செடி காட்டு, உன் கையை கொஞ்சம் காட்டேன். எங்கள் அக்கா கை அளவுக்கு இருக்க ஒரு கையடி புடி வந்து உப்பு 1 கிலோ கணக்கு. யாரும் சொல்லு. இதில் எல்லாமே இந்த பிரியாணியோட எல்லா கிரெடிட்டும் எனக்கு மட்டும். அப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டேன் நான். கணக்கு இல்லை. வெங்காயம் அறுத்தது என் புருஷன். அளவு சொன்னது நான். கிண்டிட்டு மட்டும் உட்காந்துட்டு எல்லாம் கொண்டுட்டு விழுக்காம. சரி பாவம் பார்த்து உனக்கு கொடுக்குறேன். நீ வச்சு எடுக்க முடியல. இது எடுத்துப்போம். இந்த கறி இது வந்து ஹெல்த்தி பிரியாணி. ஏன்னா எண்ணெயே நிறைய போட மாட்டா, ரொம்ப கம்மி எண்ணெய் போட்டு தான் செய்வாள். அதனால் பிரியாணி எப்படி இருக்குன்னா வீக்லி 2 டைம் சாப்பிடுவாங்க. பிரியாணி குஸ்கா எல்லாமே. ஏன்னா எண்ணெயே இருக்காது அதில். என்னெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணேன்? சும்மா வெறும் மிளகுத்தூள் தயிர் மட்டும். மிளகுத்தூள் தயிர் அவ்வளோதான். மிளகாத்தூள் தயிர் மட்டும். மிளகுத்தூள் தயிர் உப்பு. உப்பு கொஞ்சோண்டு உப்பு வந்து இந்த கறிக்கு கொஞ்சம் பிடிக்கணும். பிரியாணியில் வந்து கறியெல்லாம் போட்டாச்சு. பார்க்குறதுக்கே வேலை வேலை இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். நல்ல மிக்ஸாம்பு சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் கொதிச்சதுன்னா பிரியாணி இன்னும் ரெடி ஆகலை. தண்ணி சூடு பண்ணி தான் ஊற்றணும். அப்போவுமே கொஞ்சம் லேட்டாக வந்து கொதி வருது. பார்க்கலாம். சொல்லவா பிரியாணி வந்து தம் போடுற ஸ்டேஜ் வந்தாச்சு. காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, தம் உடைக்க போகிறோம். 5 மினிட்ஸ் தான் தம் வச்சு அக்கா வந்து போதும் உடச்சிடலாம் அப்படி சொல்லுவேன். இது நல்லா வெயிட்டாக இருக்கு. எஸ்
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன்னா கரெக்டாக நல்லா வெந்துருச்சானா சூப்பராக. மாஷா அல்லாஹ் லெவலில் இருக்குது. சிக்கன் பீசஸ் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. எல்லா முட்டையும் போட்டுறட்டா? எல்லாம் முட்டையும் போட்டுறட்டா? எல்லாமே வச்சுட்டு ஒட்டுக்க வெந்துடும்ல. நம்ம ஃபஸ்ட் டைம் இவ்வளோ முட்டை வச்சு வேக வைக்கிறோம்ல. அதில் வச்சுட்டா நோல் வச்சுட்டா வந்து வேந்துட்டுருக்கு. எனக்கு பிடிக்காத அப்படி வந்து இது வெங்காயத்தோல் போட சொல்கிறாங்க. எதுக்குன்னா முட்டை வந்துட்டு ஈஸியாக பிரிஞ்சு வரும் அப்படின்ட்டு. நான் புலம்பிகிட்டே இருக்கேன்னா முட்டை வந்துட்டு உரிக்க முடியல சொல்லிட்டு ஸோ இப்படி போட்டு விட சொல்கிறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ மட்டும் முட்டை இன்னைக்கு கரெக்டாக பிஞ்சு வரல. இவ்வளோ குப்பையை போட்டு ஃபுல்லாக முட்டை ஃபுல்லாக குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. வெங்காயத்தோல் இன்னைக்கு கரெக்டாக உறிஞ்சு வரணும் முட்டை. இல்லை அவ்வளோதானா? ஏன்னா வெங்காயத்தோலே பிடிக்காது. போட்டுட்டு உப்பு போட்டுட்டா ஆனியன் போட்டு முட்டை இது பண்ணாங்கல்ல, அது உண்மைக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது உரிச்சு வர்றதுக்கு. உடச்சி வருது. வாங்க வாங்க நீங்களாம் வாங்க. இது எப்படி ஈஸியாக உடச்சி வருது. பரவாயில்ல, நல்ல ட்ரிக்கு தான். அப்போது எல்லா வேலையும் முடிஞ்சது. நாங்கள் பேக்கிங் பண்ண போகிறோம். பிரியாணி ரெடி, இது ரெடி, முட்டை எல்லாம் உரிச்சாச்சு. கீழே விழுந்துச்சு. இப்படி எடுக்கும்போது திரும்பிட்டுனா 2-3 முட்டை கீழே விழுந்துச்சு. உடனே கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆமாம் 10 முட்டை விழுந்துருச்சு. அதெல்லாம் நான் வாஷ் பண்ணுறேன். அதெல்லாம் நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு தான் நான் போட போகிறேன். அப்படியே தயிருக்குள்ள முட்டை விழுந்துருச்சுங்க. தெரியாமல் விழுந்துருச்சுங்க. வேணும்னு போல தெரியாம திரும்ப விழுந்துருச்சு. ஆமாம் கரெக்டாக இருக்கும். நோம்பு திறந்து சாப்பிடும்போது குட்டி கவர் கொடுத்தீங்கன்னா நான் இந்த கேஸ் அதுக்குள்ள சரியா நீங்களாம் போயிடும். அந்த ஐடியா வந்து அப்படிதான் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா முட்டை உடைக்கிறதுக்கு வந்து அந்த ஆனியன் தோல் மரியாதை எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுல்ல. சூப்பராக இருந்துச்சு. ஈஸியாக உடஞ்சிதுல முட்டை. சூப்பர் தான், வேற லெவல் தான். தேங்க்யூ ஸோ மச் அத்தா. நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை. நான் சொன்னேன் அத்தாவோட ஐடியாவுக்கு வேண்டி தேங்க்யூ சொன்னேன். நானும் அத்தாவை வேண்டத்தான்னு சொன்னேன் போடும்போது. ஆனியன் திட்டவும் செஞ்சேன். ஆமாம் திட்டுனேன். அப்படியெல்லாம் நீ சொல்லலை, போய் சொல்லாங்க. நீங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு பேக்கில் ஃபுட்டு, அப்புறம் முட்டை, அப்புறம் ஸ்வீட்டு, ரைத்தா இதுக்குள்ளேயே வர்ற மாதிரி ஒரு ஃபுல் பேக்கிங் இப்படி கவர் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் இப்போ கொட்டிடுவேன். ஒரு முட்டை எடுத்து ரைட் ஹேண்டில் தான் போகணும். வெரி குட். பிஸ்மில்லா சரி போட்டிங்களா? ஓகே. அடுத்து லெஃப்ட் ஹேண்டில் போடாதீங்க, ரைட் ஹேண்டில் போடுங்க. ஆக்சுவலாக பின்னாடி எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து வச்சாங்க. சரி போட போட சரி அப்படியே ஃபுல்லாக போட்டோம்லாம் சொல்லிட்டு எல்லாமே போட்டுலாம். பாத்திமாலையா? ஹாலிட்ஸா? நிஜமா பேக்கிங் எல்லாமே முடிச்சாச்சு. கிளம்பிட்டாங்க பசங்களும் போகிற சொல்லிட்டு அவங்களுமே வந்து கிளம்பிட்டாங்க.
அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக எல்லாமே வந்து பேக் பண்ணி சென்ட் பண்ணியாச்சு. அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னி நோம்பு திறக்கிறதுக்கு வந்து நம்ம இன்னொரு ½ அன் ஹவர் டைம் எடுத்து ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது எதுவும் இந்த வீடியோவில் கவர் பண்ணல, இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.